ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க சிபிஎஸ்சியில் உங்கள் குழந்தைங்களை வந்து ஃப்யூச்சரில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. சிபிஎஸ்சின்னு மட்டும் கிடையாது, ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் எதில் சேர்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சென்னையில், அப்புறம் பெரிய பெரிய சிட்டியில், அப்புறம் எங்கே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ வந்து நிறைய ஸ்கூலில் வந்து சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஸ்கூலில் அந்த ரூல்ஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ணலை. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து 6 வயசு இருக்கிறப்ப தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ தான் ஏன் அப்படின்னா 15 வயசு அந்த பசங்களுக்கு ஆகுறப்ப தான் 10th வந்து கரெக்டான ஏஜில் வந்து அவங்க எக்ஸாம் எழுத முடியும். சிபிஎஸ் நாமில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க 10th எக்ஸாம் எழுதுறப்ப 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த ஏஜ் ப்ராப்ளத்தினால நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்குது. என் பசங்களை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதா இல்லை யூகேஜி போடுறதா, 2 வருஷம் வந்து ஒரே செக்ஷனே படிக்க சொல்கிறாங்க, யூகேஜியே 2 வருஷம் படிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் 60,000 கட்டி படிக்க வச்சோம், 2வது வருஷமும் 60,000 கட்டி யூகேஜி படிக்கிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நிறைய ஸ்கூலில் சேர்க்காம, நிறைய ஸ்கூலில் வந்து அந்த விஷயத்த சொல்லாமல் 5.5 வயசுலேயே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு போயிடுறாங்க. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு 6 வயசு இருக்கிறப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடுங்க. 6+. அதாவது வந்து என்னென்னா, மார்ச் மாதம் உங்கள் பையனை இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறாங்க அப்படின்னா 2019 உங்கள் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் 31 6 வயசு ஆகிருக்கணும். 6+, 6வது வயசு பிறந்த நாள் கொண்டாடி 6 வயசுக்கு அப்புறம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடணும். இப்போ வந்து என் பையன் வந்து இப்போ யூகேஜி தான் படிக்கிறான், அடுத்தது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், ஆனால் வந்து இப்போ 5.5 வயசு தான் ஆகுது, வயசு பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட சொல்கிறாங்க, யூகேஜியே போட சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 6+, இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் படிக்க வச்சு தான் ஆகணும். யுதன்குட்டியை வந்து நான் வந்து 2.5 வயசில் ப்ளே ஸ்கூல் போட்டேன். ஓகே, 2.5 வயசில் வந்து ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே ஸ்கூலில் சொன்னாங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் எல்கேஜி போட்டுக்கோங்கன்னு. அதில் தான் வந்து நானும் ஓகேன்னு சொல்லிட்டு தம்பியை வந்து இப்போ ப்ரீ ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சிபிஎஸ்சி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ தம்பிக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. தம்பி வந்து அக்டோபர் 2022 பிறந்தான். அதனால் வந்து என்னென்னா, அவனுக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது. 3 வயசு முடிஞ்சு 6 மாதம். அதனால் நான் வந்து என்னென்னா, மறுபடியும் அவனை ப்ரீகேஜி தான் படிக்க வைக்கணும். ஏன்னா 6 மாதம் ஆனாலுமே, 3 வயசு 6 மாதம் ஆனாலுமே அவனை நான் எல்கேஜி போடலை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்கூலில் சொன்னாங்க எல்கேஜியே போய் போட்டுருங்கன்னு. ஆனால் சிபிஎஸ்சியில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து சிபிஎஸ்சியில் கூட நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் நான் ப்ரீகேஜியே போட்டுட்டேன். ஏன்னா 3.5 வயசில் வந்து அவன் ப்ரீகேஜி படிக்கணும், 4.5 வயசில் வந்து யூகேஜி படிக்கணும், 5.5 வயசில் வந்து எல்கேஜி படிக்கணும். அப்போ தான் வந்து 6.5 வயசில் வந்து அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃபுல்லாகவே படித்தானா 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சில ஸ்கூலில் வந்து நிறைய சொல்லாமல் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு சேர்த்து விட்டுறாங்க, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல். அவங்களுக்கு எப்போ போய் இடிக்கும் அப்படின்னா 8th 9th படிக்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து, இந்த மாதிரி ஏஜ் வந்து பிரச்சனையாக இருக்குது, அதனால் மறுபடியும் 8th படிக்க வைங்க, மறுபடியும் 9th படிக்க வைங்க, ஏன்னா ஒரு வயசு வந்து அவன் வந்து பெரியவனாக இருக்கான் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைனாலும் அந்த வயசில் வந்து அவங்களுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து 9th 10th போயிருப்பாங்க. அப்போ வந்து இவன் வந்து மறுபடியும் 8thலேயே உட்காந்துருந்தானா கீழே உள்ள பசங்க வந்து அவனோட இருக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு செக்ஷனில் 2 தடவை படித்தோம் அப்படின்னா, ஒரே ஸ்டாண்டர்டில் 2 தடவை படித்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும். அதனால இப்போயே வந்து யூகேஜி 2 வருஷம் படிக்க வைக்கிறாங்களா, ப்ரீகேஜி 2 வருஷம் படிக்க வைக்கிறாங்க, இல்லை எல்கேஜி 2 வருஷம் படிக்க வைக்கிறாங்க, படிக்க வச்சுருங்க. ஏன்னா பசங்களுக்கு தெரியாது அந்த இது. பின்னாடி வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் சிபிஎஸ்சியில் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. சிபிஎஸ்சி சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து அவங்கள வந்து 8th 9th 7th படிக்கிறப்ப 2 வருஷம் படிக்க வைக்காமல் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலேயே நீங்கள் 2 வருஷம் படிச்சிருங்க. எதையுமே குழப்பிக்காதீங்க. உங்கள் பையனுக்கு 3+, அதாவது 3.5 வயசு ஆகுது, 3 வயசு பர்த்டே முடிஞ்சு இப்போ தான் 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ரீகேஜி சேருங்க. இப்போ தான் என் பையனுக்கு 4 வயசு 4+ ஆகுது, 4 4.5 ஆகுது அப்படின்னா எல்கேஜி சேருங்க. 5 5.5 ஆகுது அப்படின்னா யூகேஜி படிக்க வைங்க. 6 வயசு
ஆகணும். மார்ச் 31 அப்போது உங்கள் பையனுக்கு 6 வயசு ஆயிட்டா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். என் பையனுக்கு மார்ச் 31 அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து 2022 அக்டோபரில் இதன் குட்டி பிறந்தான். அப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து குட்டி பிறந்தான் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போது 3 வயசு 5 மாதம் ஆகுது. 3+. அதனால நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரீகேஜியே மறுபடியும் போட்டுட்டேன். இப்போ வந்து எல்கேஜி போடுறதுனால நான் போடலாம், அவங்க யூகேஜி வந்து 2 வருஷம் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பையனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த மேம் சொன்னாங்க, நீங்கள் இப்போ வந்து எல்கேஜி போடுறதுனால போட்டுக்கலாம், ஏன்னா போன வருஷம் ப்ரீகேஜி படிச்சுட்டான்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் எல்கேஜி போடுறதுனால போட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் சிபிஎஸ்சியில் போடுறதுனா யூகேஜி 2 தடவை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதையும் சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க என்னென்னா, இவன் 3.5 வயசு தான் ஆகுது, இவனை இப்போ ப்ரீகேஜி நீங்கள் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்கேஜியில் போட்டிங்க அப்படின்னா எல்கேஜியில் உள்ள பசங்க 4.5 வயசு பசங்களும் எல்கேஜியில் படிப்பாங்க. ஏன்னா அந்த 4+, அவங்களும் படிப்பாங்க, இந்த 3+, அவங்களும் படிப்பாங்க. இவன் வந்து பெரியவங்களோட போட்டி போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னன்னா, நீங்கள் ப்ரீகேஜியே படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எல்கேஜி வேண்டாம், ப்ரீகேஜி அவன் பேஸ்லேருந்தே போட்டோம், மறுபடியும் ப்ரீகேஜியே படிக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ நான் ப்ரீகேஜி போட்டிருக்கேன். 3+3 வயசுங்கிறதுனால இதன் குட்டிக்கு ப்ரீகேஜி. இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு 4 வயசுக்கு பிறந்த நாள் முடிஞ்சு 2 மாதம் 3 மாதம் ஆகுதுன்னா எல்கேஜியில் போடுங்க. 5.5 வயசு ஆகுதுன்னா யூகேஜியில் போடுங்க. 6.5 வயசு ஆகுதுன்னா 1ஆவதுல போடுங்க. இதுதான். இதை குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய ஸ்கூலில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் பின்னாடி ஃப்யூச்சரில் நம்ம பசங்களோட லைஃப் தான் வீணாக போகும். இப்போ நான் இதன் குட்டியை சேர்த்துருக்க ஸ்கூல் மேமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சியில் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த ஆட்சி மாற்றம் அந்த மாதிரி நடந்தால் கூட அவங்களும் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் அவங்களும் வந்து இந்த ரூல்ஸ் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து அது எந்த அளவில் ரூல்ஸ் மாறுமோ மாறாதோ அது தெரியாது. அப்படியே மாறினாலும் அவங்க வந்து இந்த ஏஜ் வந்து ஏதாவது மாற்றி அந்த மாதிரி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலை. அதனால சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இது ஸ்டேட் போர்டு எல்லாருமே வந்து அந்த ஏஜ் படியே வந்து சேர்க்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் மாறினாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து நீ 7th படிக்கிற, இன்னொரு தடவை 7th படினா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சின்னவங்களோட படிக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கே வந்து நமக்கு கீழே உள்ளவங்க நம்மளோட படித்தா நமக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் பசங்கள் இருக்கும். அதனால வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, செகண்ட் 2 தடவை படிக்க வைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் படிக்க வச்சுருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களே சொல்கிறாங்க என்னென்னா, என் பொண்ணு வந்து ஜனவரி மாதம் தான் பிறந்துச்சு, ஒரு 2 மாதம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா, மறுபடியும் வந்து யூகேஜி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து பிடுங்குறதுக்காக படிக்க வைக்கிறாங்க, மறுபடியும் படிக்க சொல்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பிறந்திருந்தாலுமே கூட மார்ச் 31 அப்போ 3+, 4+, 5+ அது ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்க ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கிறது நல்லது. பேரண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ நல்லா தெளிவாக வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.